இது ஒரு தந்தை மகன் வாழ்க்கை கதை. தன் வாழ்நாளின் ஒவ்வொரு மூச்சையும் மகனின் எதிர்காலமாக மாற்றிக்கொண்ட தந்தை ஒருவன் தான் அடைந்த உயரத்தை விட மேலே தன் மகன் நிற்க வேண்டும் என்ற பேராசையல்ல, பேரன்பே அவனின் கனவாக இருந்தது. கல்வி, வசதி, பாதுகாப்பு, வழிகாட்டுதல், தைரியம் என எல்லாவற்றையும் அளந்து அளந்து கொடுத்தான். மகன் வளர்ந்தான், வென்றான், உலகம் பாராட்டியது. வெற்றிகள் மாலையாக கழுத்தில் விழுந்தன. ஆனால் அவன் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு வெறுமை மெல்ல மெல்ல விரிந்தது. எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் என்னை ஏதோ ஒன்று தள்ளி நிறுத்துகிறது என்ற உணர்வு அவனை துரத்தி வந்தது. தந்தை உருவாக்கிய கனவின் தயாரிப்பாகவே நான் மாறிவிட்டேனா என்ற கேள்வி அவன் மனதில் மின்னியது. ஒரு நாள் அந்த சுமை தாங்காமல் கடற்கரையை தேடி வந்தான். நீலவானமும் முடிவில்லா கடலும் அவன் உள்ளத்தைப் போலவே விரிந்திருந்தன. கால்களை தொடும் அலைகள் அவன் மனவேதனையை மெதுவாக தழுவின. என்னுள் காலியாக இருப்பது என்ன என்று அவன் குரல் கடலோடு கலந்தது. அலைகள் பதிலாக அவன் வலியை சற்று தணித்தன. அப்போது நண்பன் வந்து சேர்ந்தான். அவன் தோளில் கை போட்டு சிரிப்போடு ஒரு சிறிய பாட்டிக்கு அழைத்து சென்றான். இசை, சிரிப்பு, நட்போல் தற்காலிக ஓய்வாக இருந்தது. அந்த இரவில் மனம் திறந்தான். அப்பா, கனவு கண்ட எல்லா நட்சத்திரங்களையும் நான் தொட்டுவிட்டேன். நான் அந்த நட்சத்திரங்களுக்கு பின் என் உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கும் ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்றான். வெற்றி சத்தமாக இருக்கிறது, அந்த வெற்றிடம் அதைவிட சத்தமாக அழைக்கிறது என்றான். நண்பன் அமைதியாக கேட்டான். ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையில் மௌனத்தை அழை. ஓடி ஓடி வென்றதை நிறுத்தி சும்மா அமர்ந்து சுவாசி என்றான். மறுநாள் அவன் தனக்குள்ளே அமர்ந்தான். மூச்சை கவனித்தான். மனம் மெதுவாக சாந்தமடைந்தது. அப்போது ஒரு சிறிய ஒளிப்பொறி போல ஒரு உண்மை பிறந்தது. நான் என்னை நிரப்ப முயன்றேன், ஆனால் என்னை நிரப்புவது மக்கள்தான் என்ற உணர்வு, மனிதர்களோடு இருப்பது, அவர்களுக்கு உதவுவது, அவர்களின் சிரிப்பில் தன்னை காண்பது, இதுவே அந்த வெற்றிடத்தின் மருந்து. அடுத்த நாள் அவன் வெளியேறினான். பெயருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, தெருவோர மனிதர்களை சந்தித்தான். உதவி தேவைப்பட்ட இடங்களில் நின்றான். கேட்டான், கேட்டுக்கொண்டான். ஒரு சிரிப்பு அவன் இதயத்தை நிரப்பியது. ஒரு நன்றி அவன் ஆன்மாவை அமைத்தது. மாலை வந்தபோது அவன் மனம் லேசாக இருந்தது. வீட்டிற்கு திரும்பி தந்தையை பார்த்தான். தந்தையின் கண்களில் கனவு இருந்தது, ஆனால் மகனின் கண்களில் இப்போது அர்த்தம் இருந்தது. தந்தை புரிந்து கொண்டான். வெற்றி உயரம், சேவை ஆழம், இரண்டும் சேர்ந்தால் வாழ்க்கை முழுமை. அன்றிலிருந்து மகன் ஓடவில்லை, நடந்தான், கேட்டான், கொடுத்தான். அந்த வெற்றிடம் மெதுவாக நிறைந்தது. நட்சத்திரங்களை தொட்ட கை இப்போது மனிதர்களின் கைகளை பிடித்தது. வெற்றி சத்தமாக பேசும், ஆனால் வெற்றிடமே நம்மை உண்மையாய்